வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா கோவில்குளம் பகுதியிலிருந்து சமூக ஆர்வலர் சே. முருகன். என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா கீழே அம்பாசமுத்திரம் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கீழே அம்பாசமுத்திரத்தில் இயங்கி வருகிறது. இங்கே நாங்கள் எங்களுடைய நெல்லை 11/3/2026 விற்பனை செஞ்சுருக்கோங்க. இன்றைக்கு தேதி 15/4/2026 ஆகுதுங்க. இன்றைய தேதி வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் அரசுக்கு விற்பனை செய்தக்குள்ள நெல் ரூபா எங்களுக்கு கிடைக்கல. இது தொடர்பாக சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் 31/3/2026 வாட்ஸ்அப் புகார் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலிக்கு. அதுக்கு பிறகும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை, பணமும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 8/4/2026 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மண்டல மேலாளர் அவர்கள், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம் திருநெல்வேலி, திரு மண்டல மேலாளர் இந்திய தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு சென்னை, திரு ஒருங்கிணைப்பாளர் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் சென்னை மற்றும் வட்டாட்சியர் அவர்களுக்கும், வேளாண்மை இயக்குனர் அவர்களுக்கும், மாவட்ட காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் மறுபடியும் எங்களுக்கு பணம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் புகார் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு பணம் தரல. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலை காரணம் காட்டுதாங்க. இந்த தேர்தலை காரணம் காட்டுனா அப்போ எங்களுக்கு நீங்கள் முறையான பில்லு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தான் நீங்கள் எங்களுக்கு காசு கொடுக்க போகிறீங்க. பில்லுக்கு தானே நீங்கள் பணம் தருவீங்க. ஏன் எங்களுக்கு இவ்வளோ காலதாமதம்? நாங்கள்லாம் விவசாயிங்க, எப்படி தேர்தலவே காரணம் காட்டுறீங்களே? இந்த தேர்தலுக்கு வேலை செய்த எல்லாருமே அரசு ஊழியர்கள் இந்த தேர்தல்னால அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கிடையாதா? சம்பளம் உண்டா கிடையாதா? அப்போ விவசாயம் எங்களுடைய நெல்லை உங்களுக்கு தானே விற்றுருக்கோம், எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிங்க? எது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தடையாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியலை. சம்மந்தப்பட்ட மேலாளர்கிட்ட பேசினேன். அவர் நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் பணம் ஏற்றுவோங்கிற மாதிரி சொல்லுதாங்க. எத்தனை வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு? 11/3 இப்போ வரைக்கும் எத்தனை வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கு? எத்தனை வெள்ளிக்கிழமை நீங்கள் பணம் ஏற்றிருக்கீங்க? நாங்கள் இந்த கோரிக்கையை யார்கிட்ட போய் சொல்லுறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, முழு பொறுப்பு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை சார்ந்ததே என நான் கருதுகிறேன். ஆகவே அவருடைய செயல்பாடு அரசியல் சாசனம் 1950 375க்கு உட்பட்டது அப்பால்பட்டு செயல்படுகிறார் என்பது போல நாங்கள் ஏன் கருதக்கூடாது? மிகவும் வருத்தமாக உள்ளது. எனவே விவசாயிகள் நலன் கருதி எங்களுக்கு விரைவில் எங்களுடைய பணம் கிடைக்கும்படி தாங்களை அன்புடன் வேண்டுகிறோம். இந்த கோரிக்கையை தேர்தல் அலுவலருக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு. தேர்தல் நடக்கட்டும், ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கட்டும். எங்களுக்கு நீங்கள் முறையான தானே கொடுத்துருக்கோம், அரசுக்கு தானே கொடுத்துருக்கோம், நாங்கள் முறையாக கொடுத்துருக்கோம், எங்களுக்கு ரசீது கொடுத்துருக்கீங்க. ஆகையால் எங்களுடைய பணம் கிடைக்கட்டும் என்று தாங்களை அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி.